சாரா வில்லியம்ஸ் அவங்களோட டீனேஜ்ல இருக்கும்போது அவங்களோட லைஃப் டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்க போவாங்க, அவங்களோட ஹாபிஸ் என்னவா இருக்கும், அவங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, ஈவன் சாரா யார் கூட பேசுவாங்கன்றது கூட அவங்களோட அம்மா தான் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களோட அப்பா இவங்களை நல்லா படிக்க சொல்லி இவங்க நல்ல கிரேட்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு இவங்க மேல ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவருக்கு சாராவோட ரிப்போர்ட் கார்டில் எப்பவுமே ஏ கிரேட் வரணும் அப்படின்னு இஷ்டப்பட்டாரு. சாரா சின்ன வயசுலயே ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்ததுனால அவங்க அம்மா அப்பாவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் சேரா அவங்களோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பெற்றோர் இவங்கள ஒரு ஆர்கிடெக்ட் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ தட் அவங்களுக்கு அவங்களோட அங்கிளோட ஆர்கிடெக்ட் கம்பெனிலேயே ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. இதனால இவங்க பேரண்ட்ஸ் இவங்க ஆர்கிடெக்ட் டிகிரி வாங்கிறதுக்காக இவங்கள ஆர்கிடெக்சர் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஆனா சில டேஸ்லயே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பத்தி ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட டிசிஷன்ஸ், அதாவது இவங்க என்னென்னலாம் முடிவு எடுக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன சாப்பிடணும், எங்க போகணும், எந்த கிளாஸை பங்க் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிஷன்ஸும் சாராவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால சாரா முன்னாடி போலவே அவங்க சுயமா யோசிச்சு எந்த முடிவும் எடுக்காம மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வியர்டான விஷயம் என்னன்னா, சாராக்கு எப்பவுமே இது ஒரு தப்பான விஷயமாவே தோணது கிடையாது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் இவங்களை இப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சாராவோட காலேஜ்ல ஒரு செமினார் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஹைலி எஜுகேட்டட் பர்சன்ஸ் அவங்களோட ஸ்பீச் கொடுக்கறாங்க. ஆனா செமினார்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா கரியர் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இதுல என்ன நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா, எப்படி ஒருத்தரோட டிசிஷன் அவங்களோட கரியரை டிசைட் பண்ணும் அப்படின்னு. இந்த செமினாரை கேட்டதுக்கு அப்புறம் சாரோட மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, இவங்க எப்பவுமே மற்றவங்களோட பாதையில நடந்து இவங்களோட வாழ்க்கைய இவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இது மாதிரி பண்றதுனால அவங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்காக இல்ல மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து சேரா அவங்களோட லைஃபை மற்றவங்க பாயிண்ட்ல இருந்து பார்க்காம அவங்க பாயிண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால இவங்க டிசைட் பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு ஆர்கிடெக்சரை விட்டுட்டு அவங்க லைஃபை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை இது மாதிரி பிரேக் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. நீ இந்த டிகிரியை விட்டுட்டு ரொம்பவே பெரிய தப்பு பண்ற, ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல உன்னோட லைஃப் செட் ஆயிடும் அப்படின்னு. பட் சேரா யாரோட வார்த்தையும் கேட்கற மாதிரி இல்ல. அதற்கான காரணம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சாரா இந்த பிரேக்ல பிசினஸ் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அதோட ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை பண்றதுக்கு இவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அண்ட் கூடவே பிசினஸோட சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸையும் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இவங்களுக்கு இவங்களோட லைஃப்க்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சாராவோட பிசினஸ் ஃபீல்ட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அந்த கம்பெனியோட மேனேஜர் சாராக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாரு. சாரா, உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு உனக்குள்ள ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இந்த பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு போகணும்னா, இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் உனக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா நீ MBA படி. அந்த நேரத்துக்கு சேரா இவங்களோட வார்த்தையை கேக்குறாங்க. பட் ஸ்டில் இவங்களுக்கு யாரோட பேச்சு மேலே நம்பிக்கை வரல. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவங்களே MBA பத்தி ஃபுல் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அவங்க பிசினஸ் ஃபீல்ட்ல என்ன டைப் ஆஃப் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு இஷ்டப்படுறாங்களோ அது அவங்களுக்கு MBA கோர்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சேரா MBA கோர்ஸ்லயும் கொஞ்ச நாள்லயே போய் ஜாயின் பண்றாங்க. இந்த டிசிஷன் இவங்களோடதே இருந்ததுனால இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டடீஸ் மேல அதிக ப்ரெஷராவே இல்ல. இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, அவங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது கூடவே ஃபுல் தம்மோட பிசினஸையும் பில்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கவனமா அப்சர்வ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் இந்த உலகத்துல சேரா போல ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. முதல்ல அவங்களோட லைஃப் டிசிஷன்ஸை பத்தி அதிகமான ஈடுபாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட லைஃப் ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகும்போது அப்போ அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட லைஃப்ல இவங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களோட டிசிஷன்ஸை எடுத்தீங்கன்னா, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களோட டிசிஷன்ஸ் உங்க லைஃப்க்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களோட கரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நீங்க எந்த விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த வீடியோல சொல்ற ஒரு வார்த்தையும் ரொம்ப கவனமா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பத்தி நிறைய புது விஷயங்களை கத்துக்க போறீங்க.
So let's begin. அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே புக்ஸ் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம், ஆனால் படிக்கிறதுக்கான டைம் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி புக்ஸை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் குக்கு எஃப்எம்ன்ற பிளாட்ஃபார்மை பற்றி தெரிய வந்தது. உலகத்தில் இருக்கிற நிறையவே பெஸ்ட் செல்லர் புக்ஸோட ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இதில் நம்ம தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கு. அதுலேயும் இவங்க புதுசாக ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் குக்கு எஃப்எம்ன்றது தான் இந்த கேம்பெயினோட பெயர். நம்ம ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற அம்மாவாக இருந்தாலும் இந்த குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணிட்டு நமக்கு நிறையவே நாலேஜ் அக்யூர் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபினான்ஷியல் நாலேஜ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் அம்மாக்களுக்கும் தேவையான நிறையவே நாலேஜஸ் இதில் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களோட ஒரே கிளிக்கில் தான் கிடக்கு. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இதில் 5000 ஹவர்ஸுக்கும் மேலான கண்டென்ட்ஸ் இருக்குது. மேலும் புது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிட்டும் இருப்பாங்க. இதோட 1 இயர் மெம்பர்ஷிப் 399 rupees தான். ஆனால் புது கேம்பெயினால் நீங்கள் ஃபேமிலி 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 இயருக்கு 199 rupeesக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும். அதாவது 50% மறுபடியும் டிஸ்கவுண்டில். ஒரு நல்ல புக்கு வாங்கி படிக்கணுன்னாலே உங்களுக்கு மினிமம் 200 rupees ஆச்சு ஆகும். ஆனால் ஆயிரக்கணக்கான புக்ஸ் 1 இயருக்கு உங்களுக்கு இங்கே 199 rupeesக்கே கிடைக்கிது. ஸோ குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கட்டாயம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பேக் டு த வீடியோ. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்க போறது என்னன்னா, நெவர் ரஷ் ஆன் இட். மக்கள் பொதுவா என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலையா இருக்கும் அப்படின்னு, சிம்பிளா கொஞ்சம் யோசிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த விஷயம் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கோ இன் ரியல் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு டிசிஷனோட இம்பாக்ட் டைரக்டா உங்க ஃபியூச்சர் மேல படும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் அவசரவே படாதீங்க. ஸோ நீங்க எப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் இதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த டிசிஷனை எடுக்கும் போது கோவமா இல்ல நீங்க எக்ஸைட்மெண்ட்ல எடுக்கல, இல்ல நீங்க அந்த டிசிஷனை நீங்க சோகமா இருக்கும் போது எடுக்கல அப்படின்னு. ஏன்னா நீங்க இந்த மூணுல இருந்து எதனா ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் டைம் நீங்க அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம்ல கூட போய் சிக்கலாம். இங்க பாருங்க, நீங்க டிசிஷன் எடுக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் நீங்க டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்றீங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு டிசிஷனை நீங்க எப்படி எடுக்கணும்னா நல்லா யோசிச்சு சிந்திச்சு உங்களோட ஆக்ஷன்ஸை கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு டிசிஷனை எடுக்கும் போது நீங்க இது செக் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களோட மைண்ட் ரொம்பவே கூலா இருக்கா அப்படின்னு. ஏன்னா நீங்க பொதுவா ஷோ ஆஃப் பண்றதுக்கு இல்ல கோவத்துல எதனா ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அது ரொம்ப தப்பா தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க, ஃபைண்ட் த ரூட் காஸ். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய முடிவு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே உங்களோட லைஃபை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. ஸோ மூவிஸ்ல கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க, படத்துல வர்ற ஹீரோ மேக்ஸிமம் டைம் என்ன ப்ராப்ளம்ன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு அக்கார்டிங் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதே போல உங்களோட ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்க உங்களோட ரியல் லைஃப்லயும் நீங்க சில விஷயங்கள் பண்ணலாம். நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ என்ன கவனிக்கணும்னா, ஆக்சுவலா அது ஒரு ப்ராப்ளமா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, ஆக்சுவலா நீங்க ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பீங்க, பட் இன் ரியல் அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க, உங்களால எக்ஸாம்ஸ்ல ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியல. இங்க நீங்க உங்க ஸ்டடீஸே ஒரு ப்ராப்ளமா பார்த்துட்டு நீங்க ஸ்கூல் போகிறத நின்னுட்டீங்கன்னா அப்போ இந்த டிசிஷன் உங்க லைஃபோட ரொம்பவே பெரிய தப்பா இருக்கும். ஏன்னா நீங்க சரியா படிக்காம இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்ஷன், இல்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், இல்ல நாள் பூரா ஷோ ஆஃப் பண்ற சொசைட்டியாவும் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டியூஷன் மாஸ்டரே சரியில்லாம கூட இருக்கலாம். ஸோ இதனால எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ஃபுல் டைம் கொடுங்க. அண்ட் அந்த டைம்ல உங்களையே நீங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளமோட ஆக்சுவலான ரீசன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ நீங்க உங்களோட லைஃபை இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க எடுக்கிறீங்க. நம்மளும் இந்த ஆரம்ப கதையில சேராவுக்கு ரிலேட்டடாவும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பார்த்தோம். அவங்களும் அவங்களோட லைஃப்ல ஒரு பிரேக் எடுத்தாங்க, அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கினாங்கன்னா, அவங்க பண்ற ஆர்கிடெக்சர் அவங்களோட இஷ்ட பிரகாரம் பண்ணல. ஈவன் அவங்க அந்த ஃபீல்டை அவங்களோட கரியராகவே அவங்க டிசைட் பண்ணல. அதுக்கப்புறமா தான் அவங்க அவங்களோட லைஃபை ஒரு பெட்டர் வேவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபைனலா அதுதான் அவங்களுக்கு சரியாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃபை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்காம ஜூம் அவுட் பண்ணி பாருங்க.
ஏன்னா நீங்க இது மாதிரி பார்க்கறதுனால இருக்கிற ஆக்சுவல் ப்ராப்ளம் மட்டும் பார்க்க மாட்டீங்க, அதன் கூடவே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிருவீங்க. தேர்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீட் பீப்புள் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் நாலேஜ். நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டிசிஷன்ஸும் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, நீங்க எடுக்கிற முடிவுனால அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. கூடவே நீங்க இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும், அதுல என்னெல்லாம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா அதை உங்களோட நாலேஜ் வச்சு நீங்க எடுக்கலாம். பட் ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மற்றவங்களோட அட்வைஸை கேட்கறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க, நீங்க உங்களோட கரியரை சூஸ் பண்ண போறீங்க. இது உங்க லைஃபோட ஒரு சின்ன டிசிஷன் கிடையாது, பிகாஸ் இதுல உங்களோட ஃபுல் லைஃபே அடங்கியிருக்கு. ஸோ உங்களோட கரியர் டெசிஷனை நீங்க எடுக்கும் போது ஆப்வியஸா நீங்க என்னெல்லாம் பார்க்கணும்னா, உங்களுக்கு கரியர் ரிலேட்டடா என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபீல்ட்ல யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு அந்த கரியர் ரிலேட்டடா ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கும். நீங்க எதுக்காக அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல உங்களை விட ஒரு பெட்டர் நாலேஜ் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க பேசுறதுனால நீங்க அவங்களோட நாலேஜை அக்வயர் பண்றீங்க. கரியரை சூஸ் பண்றதுக்காக நீங்க ஏன் மற்றவங்களோட அட்வைஸை எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இன்ஜினியர்ஸோட எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அதனால அவங்களோட லைஃப் செட் ஆயிடும் அப்படின்னு. பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட சீனியர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்களோட லைஃப் கரியர் எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்னு. ஸோ பெரிய டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறதும் ரொம்பவே நல்லது. ஒருவேளை நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த டிசிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு நெகட்டிவ் சைன்ஸா வந்துச்சுன்னா, அப்போ நீங்க அந்த டிசிஷனை வேற எதனா ஒரு விஷயத்துக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்றாங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் டிசிஷன். யாரெல்லாம் அவங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்காங்களோ அவங்களோட ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்னா, அவங்களோட டிசிஷன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்காம இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கவும் பிடிக்காம இருக்கலாம். இதனால அவங்களோட லைஃப் டிசிஷன்ஸ் மற்றவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸை எடுக்க விடுவாங்க. ஒருவேளை அவங்க எடுக்கிற டிசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா அப்போ அந்த பொறுப்பு அவங்க மேல விடாம மற்றவங்க மேல படும் அப்படின்னு. பட் ஆனா நம்ம என்ன மறந்துடுறோம்னா, இந்த மாதிரியான திங்கிங் இருக்கிறதுனால நம்மளோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா மேற்கொண்டு போயிட்டு ஒருவேளை அந்த டிசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா, யாரு சொல்லி நீங்க அந்த டிசிஷனை எடுத்தீங்களோ அந்த நேரத்துல அவங்க உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண போறது இல்ல. அந்த நேரத்துல நீங்க எடுத்த அந்த தப்பான டிசிஷனோட ஃபுல் இம்பாக்ட் உங்க மேலதான் படும், உங்க வாழ்க்கை மேலதான் படும். ஸோ இதனால உங்களுக்கே உங்களை பிடிக்காம போயிடும் அந்த நேரத்துல. ஸோ நீங்க ஒரு நல்ல டிசிஷன் மேக்கரா இருக்கிறதுக்காக நீங்க எடுக்கிற நல்ல இல்ல கெட்ட டிசிஷனோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க எப்போ உங்க டிசிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க கத்துக்கிறீங்களோ அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல டிசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நீங்க இந்த டிசிஷன் ஃபுல்லா உங்களோட தம்ல எடுக்கிறீங்க. ஸோ காய்ஸ், இதுதான் இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நீங்க எப்படி உங்க லைஃப்ல ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு. நீங்க இந்த வீடியோல சொன்ன இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்போ ஒரு டிசிஷன் எடுத்தீங்கனாலும் ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த டிசிஷன் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ காய்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதன் கூடவே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காம சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.